முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடம் வர வேண்டிய சமக சிக்ஷா அபியான் என்கிற நிதிக்கு சம்மதமே கிடையாது. ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு போன, இதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு போன, நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நடிகர் அஜித்குமார் படத்துல ஒரு ஆட்டோல இருக்கிற சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆக எதுக்குமே அர்த்தமே இல்லாம உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரல் தான் முதல் குரலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒழித்திருக்குது என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்காரு, ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர். அவரு 6 மாசம் போய் ஒரு இடத்துல படிச்சு, ஆங்கிலத்துல தானே படிக்க போனாரு. 6 மாசம் வெளிநாட்டுல போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸ் படிச்சு விட்டு வந்து இங்க சும்மா வாயை திறந்தா பொய். ஆனா நம்மள சொல்றாரு நாம பொய் சொல்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்காருங்க. ஆனா அவன ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது? ஏசர் ரிப்போர்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டை காட்டிலும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருமொழி கொள்கையை வச்சு நீங்க என்னத்தை கிழிச்சிங்க என்று கேட்கிறார். அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான். அது ஆக்சுவலா அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் ஒண்ணு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 25,000 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை மூடிட்டு 15,000 தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா? அந்த ஏசர் ரிப்போர்ட் தான்.